you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திற்கு திரும்பவும். புதிய வருட ஆராதனையில் இது சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்கின்ற தலைப்பில் நாம் ஆரம்பித்தோம். தேவன் இந்த சபைக்கு கொடுத்த வார்த்தை அது. 2017ஆம் ஆண்டை பார்க்கும் பொழுது அந்த எண் 17 வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முழுமையான வெற்றி என்று உங்களுக்கு விலக்கி கொடுத்தேன். தேவன் இந்த ஆண்டில் முழுமையான வெற்றி நம் அனைவருக்கும் கொடுக்க போகிறார். முற்றிலுமான வெற்றி, முழுமையான வெற்றி கர்த்தர் நமக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது தானாகவே வந்து உங்களுடைய மடியில் விழாது. அதை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு தாராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அது உங்களுக்கு நிறைவேறும். ஸோ முற்றிலுமான வெற்றி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறதுங்க. எல்லாவற்றின் மீது நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் பிரச்சனைகள் மீது, உங்களுடைய வியாதிகள் மீது, சோர்வுகள் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில், எல்லா ரீதிகளிலும் தேவன் உங்களுக்கு முழுமையான வெற்றியை அளிக்கப் போகிறார். இப்பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 6ஆம் வசனம். 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, ஆரம்பத்தில் பார்க்கும்போது இட்ஸ் டைம் டு டேக் ஓவர். இது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது. எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது. இன்றைக்கு வந்து இட்ஸ் டைம் டு பிரேக் நியூ கிரவுண்ட். இட்ஸ் டைம் டு பிரேக் நியூ கிரவுண்ட். புது வழிக்கான உதவும் நேரம் இது. கர்த்தர் நமக்கென்று ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, நான் எண் 17 குறித்து பேசியிருக்கிறேன். எண் 17 குறித்து பேசும்போது என்ன சொன்னேன்? வேதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் முழுமையான வெற்றி. அதே போலவே 8ஆம் எண் பார்க்கும்போது வேதத்தில் என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது? புதிய ஆரம்பங்கள். எழுதி கொள்ளுங்க. எண் 8 என்ற வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது புதிய ஆரம்பங்கள், நியூ பிகினிங்ஸ். அப்போ பாருங்க, ஆதியாகமம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? 8ஆம் அதிகாரம். தேவன் எவ்வளவு நுட்பமாய் கிரியை செய்கிறார் பாருங்க. வேதத்தின் மீது நாம் அதிகமாய் ஆவல் கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும் என்றால் சில நேரத்தில் ஒரு மத புத்தகமாய் படித்துவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் சுவாரஸ்யமான வியக்கத்தக்கதான மறைப்பொருள்கள் இருக்கிறது. அதை ஆழமாய் படிக்கிறவர்கள், அதை ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு அதனுடைய பொக்கிஷங்கள் பெற முடியும். பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அந்த பேழைக்குள் இருந்தாருங்க? 8 பேர். ஒரே அதிகாரத்தில் 2 முறை தேவன் புதிய ஆரம்பத்தை குறித்து பேசுகிறார். ஆகவேதான் புது வழிக்கான உதவும் நேரம் இது என்று போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பிரேக்கிங் நியூ கிரவுண்ட் என்று சொல்லும்போது புதிய இடங்களுக்கு செல்வது, இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை செய்வது, அதுதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, பிரேக்கிங் நியூ கிரவுண்ட் இஸ் டூயிங் சம்திங் தட் ஹஸ் நெவர் பீன் டன் பிஃபோர். இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத காரியத்தை இந்த புத்தாண்டில் நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லாத விதத்தில் நீங்கள் இந்த வருஷத்தில் சொல்ல போறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத காரியங்கள், நீங்கள் ஜெபிக்காத காரியங்கள், நீங்கள் யோசிக்காத காரியங்கள், நீங்கள் எண்ணாத காரியங்கள் கர்த்தர் உங்களுடைய சிந்தையில் வைக்க போகிறார். ஆமென். அதற்கு மேலாக 3வது அர்த்தம், to advance beyond your previous achievements. இதற்கு முன்பாக நீங்கள் செய்த சாதனைகளை கடந்து போகக்கூடிய, அதற்கு அப்பால் போகக்கூடிய காலம் இது, நேரம் இது, வருடம் இது. அப்படி என்றால்
நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கொண்டாடின சாத்தியங்கள், சாதனைகள் அதெல்லாம் சாதனமானவைகள். அசாதனமானவைகள் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். வழக்கத்திற்கு மாறான இடைப்படுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் லைக் நெவர் பிஃபோர். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணாத விதத்தில் கர்த்தரை பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் இது உங்களுடைய சிந்தையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பாதிக்க போகிறதுங்க. இனி நீங்க சாதாரணமா யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த வார்த்தை இருக்க போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய ஆரம்பங்கள் எனக்கு உண்டு. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, இந்த புத்தாண்டில் தேவன் உங்களுக்கென்று ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புத்தாண்டில் எல்லாரும் சொல்லுங்க, புதிய காரியங்கள், புதிய இடங்கள், புதிய வழிகள் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கர்த்தர் என்னை விசாலமான தேசத்தில் வைக்க போகிறார். எனக்காக தேவன் தீர்மானித்த சகல ஆசீர்வாதங்கள் பெற்று அதை பகிர்ந்து கொள்வேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. புது வழி காண உதவும் நேரம் இது. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத காரியங்கள் இந்த வருஷத்தில் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிரேக்கிங் நியூ கிரவுண்ட் சொல்றோமே, இந்த புது வழி நீங்கள் காண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் பிரிவினை. The first thing required for breaking new ground is separation. புதிய இடங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், புதிய சாதனைகள் நீங்கள் படைக்க வேண்டும் என்றால், தேவன் சொல்கிறார் முதலாவது ஒரு பிரிவுக்குள் நீங்கள் வர வேண்டும். தேவன் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் தண்ணீரை பயன்படுத்துகிறார். காரணம், இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் தண்ணீரானது பிரிவினையின் வரைபடமாய் இருக்கிறது. கொடுத்து கவனிக்க வேண்டும். சற்று ஆழமாய் போகிறேன். அப்படி என்றால் இதனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் புதியவையிலிருந்து பழையவைகளை பிரிக்க போகிறார். நீங்கள் கடந்த ஆண்டில் வாழ்ந்தது போல இந்த ஆண்டில் வாழவே முடியாது. தேவன் 2017 2014 பிரித்து விட்டார். அப்படி என்றால் it is not enough to have a new year, you need to be a new you. Let me say that again. It's not enough to have a new year, we need a new you. You need to have a new you. Amen. பாருங்க, புது ஆண்டு இருக்கிறது, ஆனால் நாம் புதிதாய் மாற வேண்டும். வருஷக்கணக்காக என்ன செய்து விட்டோம்? புது வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம், ஆனால் பழைய மனுஷனாக இருந்திருக்கிறோம். பழைய சிந்தை, பழைய எண்ணங்கள், பழைய வார்த்தைகள். முடியாது பிரதர், இதெல்லாம் பழைய வார்த்தைகள். என்னால் அது செய்ய முடியாது, என்னால் இது சாத்தியமாகாது, இது எங்களுடைய வரம்புக்கு மீறி இருக்கிறது, நாங்கள் அந்த வீடு கட்ட முடியாது, நாங்கள் இந்த காரை வாங்க முடியாது, நாங்கள் அதை செய்ய முடியாது, நாங்கள் இதை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என் பலன் என்னுடைய சக்தியை சார்ந்ததல்ல, என்னுடைய ஆற்றலை சார்ந்ததல்ல, என்னுடைய திறமையை சார்ந்ததல்ல, என்னுடைய படிப்பை சார்ந்ததல்ல. மாறாக என் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறபடினால் நான் எல்லாவற்றையும் செய்து சாதித்து நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த புத்தாண்டிலும் வருகிற ஆண்டுகளிலும் நான் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய மகிமைக்கு என்று மட்டுமே. ஆமென். நான் படைத்தால் அவருடைய மகிமைக்கு மட்டுமே, நான் கிரியை செய்தால் அவருடைய மகிமைக்கு மட்டுமே, நான் வேலை செய்தால் அதில் உயர்வு என் தேவன் மகிமைப்பட வேண்டும். நான் இருந்தவனமாக இருக்க போறதில்லை, நான் வித்தியாசமாய் வாழ போகிறேன். இந்த வருஷத்தில் ஒரு புது ஆண்டு மட்டுமல்ல, ஒரு புது மனுஷனை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு புதிய போதகரை பார்க்க போகிறீங்க. பிரசங்க வேற லெவலில் போக போகிறது, ஜெபம் வேற லெவலில் போக போகிறது, நம்முடைய பரிந்துரை கூட்டங்கள் வேற லெவலில் போக போகுது, எல்லாமே வேற நிலையில் போக போகிறது. இருக்கிறீங்களா? ஆகவே தேவன் முதலாவது என்ன செய்கிறார்? புதிய காரியத்திலிருந்து பழைய காரியத்தை பிரிக்கிறார். அது மட்டுமல்ல, அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்திலிருந்து, அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களை பிரித்து விடுகிறார். There's a separation.
இந்த புதிய இடங்களுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால், இந்த புதிய இடங்கள் காண வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த புதிய ஆரம்பங்கள் நாம் அடைய வேண்டும் என்றால், நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். பழைய மனிதனிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். பழைய சிந்தையிலிருந்து நாம் பிரிக்கப்பட வேண்டும். ஆமென். தேவன் அந்த பிரிவினை எப்படி உண்டாக்குகிறார்? தண்ணீரை பயன்படுத்தி அந்த பிரிவினையை உண்டாக்குகிறார். அப்படி என்றால் எப்படி இந்த பிரிவை உண்டாக்குகிறார்? அவர் சொல்கிறார், இந்த காரியம் உங்களுடைய எதிர்காலத்திற்குள் போகலாம், இந்த காரியம் போகக்கூடாது, இந்த காரியம் கடந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கடந்ததை விட்டுவிட்டு புதிதான காரியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். சில மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? தங்களுடைய பழைய கோஷ்டியை புத்தாண்டுக்குள், புதிய வாழ்வுக்குள், இந்த புதிய நிலைக்குள், இந்த புதிய லெவலுக்குள் கொண்டு வருகிறார்கள். Don't bring old baggage. It is excess baggage. Excess baggage வந்து ஏர்போர்ட்டில் போய் excess baggage இருந்தால் என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒன்று சொல்லுவாங்க, எடுத்து கழிச்சிட்டு வாங்க. இவ்வளோ வெயிட்னா இவ்வளோ தான் வெயிட்டு. 20 கிலோக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒன்று எடுத்துடணும், இல்லை பெனால்ட்டி கட்டணும். உங்களுக்கு எப்படிங்க வசதி? பெனால்ட்டி கட்ட போகிறீங்களா, இல்லை லைட் வெயிட்டாக ட்ராவல் பண்ண போகிறீங்களா? வெரி குட். ட்ராவல் லைட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் கம்ப்ளீட் விக்ட்ரி. பழைய குப்பையை கொண்டு வராதிங்க. வருஷத்துக்கு முன்பாக என்ன செய்கிறோங்க? 31ஆம் தேதி அந்த கடைசி வாரம் பெண்டு எடுத்துடுறாங்க இல்லையா? குடும்பத்தில் ஸ்மைல் பண்ணுறீங்க. புருஷன்மார்கள் அந்த வாரத்தில் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஏங்க எடுங்க, பிடிங்க, அடிங்க, வீட்டை தலைகளையாக மாட்டுக்கிறோம். ஏன்? புதிய வருஷத்தில் பழைய குப்பை இருக்கக்கூடாது, கழிச்சிடணும். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழைய குப்பை கழிச்சிட்டு புதிய காரியங்களை, புதிய தரிசனங்கள், புதிய கனவுகள், புதிய சொற்பனங்கள், புதிய வழிவாசல்கள், புதிய கற்பனைகளோடு இந்த புத்தாண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். கவனிங்க, தேவன் சொல்கிறார், இந்த காரியம் உன்னுடைய எதிர்காலத்தில் அனுமதிக்கப்படும், இது அனுமதிக்கப்படாது, இதை வந்து கடந்த காலத்தில் விட்டு விடுன்றார். கவனிங்க, எப்பொழுதெல்லாம் தேவன் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க உங்களை ஆயத்தம் பண்ணுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? ஒரு ப்ராசஸின் ஊடாய் கடந்து செல்கிறார், ஒரு வழிமுறையின் ஊடாய் கடந்து செல்கிறார், உங்களை கொண்டு போகிறார். அந்த வழிமுறை என்னங்க? பிரிவினை. செப்பரேஷன் இஸ் த ப்ராசஸ். முதலாவது பழைய காரியத்திலிருந்து உங்களை பிரித்து விட வேண்டும். நோவாவானவரை அந்த பழைய மனுஷர்கள் மத்தியில் இருந்தார். ஆகவே ஓரளவுக்கு அவரும் பாதிக்கப்பட்டார். பாவம் செய்யாவிட்டாலும் அவர் பாதிக்கப்பட்டார். பாருங்க, அநீதியுள்ள உலகத்தில் நீதிமான வாடும்பொழுது நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு இருக்கும். ஆனால் தேவன் அவரை இந்த தண்ணீரின் மூலமாய் அவரை அந்த உலகத்திலிருந்து, அந்த மக்களிலிருந்து, அந்த உறவினர்களிலிருந்து பிரித்து விட்டார். கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உன்னை எல்லா காரியத்திலிருந்து பிரிக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் புது கிரவுண்டு பிரேக் பண்ண போறேன், புது வழி நான் காண போகிறேன், அதை கண்டுகொள்ள போகிறேன், புதிய சாதனைகள் செய்ய போகிறேன்? செய்ய போறீங்களா? முதலாவது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? பிரிவினையை அனுமதிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன்களை எல்லாவற்றிலிருந்து பிரித்து விடக்கூடிய காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சில மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் அனுமதிப்பார். ஆனால் தேவன் சொல்கிறார், சில மக்கள் நீங்கள் கொண்டு வர முடியாது, அவர்கள் கடந்த காலத்திலேயே விட்டுவிட வேண்டும். அவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் உங்களுடைய லக்கை அவர்கள் பாதித்து கொண்டிருப்பார்களானால், கர்த்தர் இந்த காலையில் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த மக்களை விட்டுவிடுங்கள். Leave those near and dear ones in the past, please. I don't care how close they are to you. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் சரி, எனக்கு அது குறித்து கவலை இல்லை. காரணம், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கொண்டு போய் விடக்கூடிய இடத்துல அவங்க இருக்க முடியாது. உங்களுடைய அடுத்த லெவலுக்கு அவர்கள்
ஒவ்வாத மக்களாய் இருக்கிறார்கள். They are not fit to go where I'm taking you. உன்னை நான் எங்கே கொண்டு போய் விட போகிறேனோ அந்த இடத்திற்கு அவர்கள் உங்களோடு வருவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே சிலரை தேவன் இந்த கடந்த வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அவர்களை விட்டுவிட சொல்கிறார். எத்தனை பேருக்கு அவர்களை விட்டுவிட மனம் இருக்கிறதோ அத்தனை பேர் புதிய இடங்களுக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். Never be shy to say no to people who are coming into your future. உங்களுடைய எதிர்காலத்திற்குள் வராத மக்களை, வரக்கூடாது என்று நினைக்கிற மக்களை தேவன் வரக்கூடாது என்று சொல்கிறாரோ அவர்களை தயவு செய்து துணிகரமாய் அவர்களை பார்த்து, இவ்வளவு தூரம் தான் உங்களோட நான் பழக முடியுங்க, இனி நான் போகக்கூடிய இடம் வெகு தூரம், அங்கே நீங்க வர முடியாது, சாரி, குட் பை, பாபாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில பேருக்கு நீங்க பாபாய் சொல்லி ஆகணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு குட் பை சொல்லிதான் ஆகணும். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் மிக பெரிதாக இருக்கிறது. I mean, you're getting into some stuff that is so big it will blow your mind. கர்த்தர் உங்களை மிகப்பெரிய திட்டங்களுக்குள் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால் இந்த மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார்களானால் நிச்சயமாய் உங்களுடைய லக்கை நீங்கள் அடைய முடியாதுங்க. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் இன்னும் அடையவில்லை, என்னுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்று தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிற மக்களை நான் நிச்சயமாய் அனுமதிக்க மாட்டேன். காரணம், என் கடந்த வாழ்க்கையோடு என் கடந்த காலத்தோடு நான் கட்டப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் எனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறபடினால் கடந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்தை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். I'm telling you, break away from your past. உங்களுடைய கடந்த காலத்தை விட்டு வெளியே வாங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கடந்த காலத்தை விட்டு விடு, உன் எதிர்காலத்தை அரவணைத்துக்கொள். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கடந்த காலத்தை விட்டுவிடு, உங்களுடைய எதிர்காலத்தை அரவணைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொல்கிறார், அவர் உங்களை பிரித்து விடுவார். தேவனே உங்களை பிரித்து விடுவார். கவனிங்க, இந்த மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், இவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது, இவர்களை விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்வார். மற்றொரு காரியத்தை சொல்கிறேன், he will even separate you. உங்களையும் அவர் பிரிப்பார். எத்தனை பேர் என்னையும் பிரிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பிதார்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், இனி நான் இருந்தவனமாக இருக்க போவதில்லை என்று சொல்கிறவர்களுக்கு தேவன் உங்களையும் பிரிப்பார். எப்படி பிரிக்க போகிறார்? அவர் சொல்கிறார், இந்த மனப்பான்மை நீ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மனப்பான்மை, அவர் சொல்றார், தயவு செய்து 2016 ஆண்டில் அதை விட்டுரு. ஏனென்றால் 2017 மிக பெரிய சாதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஆகவே இந்த கடந்த காலத்தை விட்டுவிடு என்று சொல்கிறார். My God, if you can get what the Spirit is saying, I'm telling you, this church is going somewhere. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான செய்தி இல்லை. அடுத்த சில வாரங்கள் போதிக்க போகிற ஒவ்வொரு செய்தி தீர்க்க தரிசனமாக இருக்க போகிறது. ஆவியானவர் உங்களுக்கு சாட்சிடுவார். எனக்கு பயமே இல்லை, இதை குறித்து நான் தைரியமாய் சொல்ல முடியும். ஆவியானவர் உங்களோடு சாட்சிடுவார். மிக பெரிய காரியங்கள் தேவன் உங்களுக்கு என்று யோசித்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய மனப்பான்மை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய சிந்தையோடு, பழைய யோசனைகளோடு, பழைய எண்ணங்களோடு இந்த புத்தாண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. You cannot break new ground with old mentalities. பழைய மனப்பான்மைகளோடு வைத்துக்கொண்டு புதிய வழிகள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, புதிய வழிகள் நீங்கள் காண முடியாது, புதிய சாதனைகள் படைக்க முடியாது. புதிய சாகசங்கள் உங்களால் செய்ய முடியாது. ஏன்? காரணம், பழைய சிந்தை, பழைய மனப்பான்மை இன்னும் தலைவிரித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆடுகிறது. கர்த்தர் சொல்கிறார், உன் பெயரை நான் மாற்றப் போகிறேன், உன் சுவாபத்தை நான் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. உன் பெயரை நான் மாற்றப் போகிறேன், உன் சுவாபத்தை நான் மாற்றப் போகிறேன், உன் தன்மை நான் மாற்றப் போகிறேன். காரணம், நான் உன்னை எங்கே கொண்டு போகிறேனோ நீங்கள் இருந்தவனமாக இருந்து கொண்டு அங்கே சேர முடியாது. You cannot be what you used to be and expect God to bring you into your future.
நீங்கள் இருந்த வண்ணமாக வாழ்ந்து கொண்டு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எதிர்காலத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பிரிவினை இல்லாவிட்டால் புதிய இடங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. You cannot step into new ground. You cannot break new ground without separation. You cannot break new ground without separation. பிரிவு இல்லாமல் புதிய இடங்களை நீங்கள் காண முடியாது. புதிய சாதனைகள் நீங்கள் படைக்க முடியாது. புதிய எல்லைகளுக்குள் நீங்கள் நுழைய முடியாது. தேவன் சொல்கிறார், அந்த கால சமய நிலையிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த புதிய கால சமய நிலைக்குள் நான் கொண்டு வருகிறேன். I am separating you from the old dispensation. பழைய, கவனிங்க, பழைய கால சமய நிலையிலிருந்து உன்னை பிரித்து இந்த புதிய கால சமய நிலைக்குள் உங்களை கொண்டு வருகிறேன். My God, I feel it. ஈஷாடபா. புதிய கால சமய நிலைக்குள் தேவன் உங்களை கொண்டு வருகிறாருங்க. அவர் சொல்கிறார், நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிகளும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஏன் இந்த 8 பேர் மட்டும் தேவன் தெரிந்து கொண்டார்? காரணம், நீதியற்ற உலகத்தில் ஒரு நீதிமானாய் நோவா வாழ்ந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவா நீதியாய் வாழ்ந்தபடினால் கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு கிருபை பெற்றது, அவர் தயவு பெற்றார். கவனிக்க வேண்டும், நீங்கள் நீதியாய் வாழும் பொழுது கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும். Write this down please. Righteous living will always attract God's favor. முதலாவது நான் ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன். Righteous living will always attract God's favor. நீதியுள்ள ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுடைய கிருபையும் தயவையும் கவர்ந்தெடுக்கும். எப்பொழுதுமே நீதியுள்ள வாழ்க்கை தேவனுடைய தயவையும் கிருபையும் எப்பொழுதுமே கவர்ந்தெடுக்கும். அப்படி என்றால் தேவனுடைய தயவு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா? அதிகமாய் நீதியின் வாழ்க்கை வாழுங்கள், நீதியாய் வாழுங்க. பாவத்தை விட்டு விட்டு நீதிமானாய் வாழுங்கள். நீதிமானாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே சொல்கிறேன், தயவு உன்னுடைய வாழ்க்கையில் பெருகியிருக்கும், கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் செழித்தோங்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை மேற்கொள்ளும். It will overtake you and overshadow you and overwhelm you for the rest of your life. உங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக தேவனுடைய தயவும் கிருபையும் நன்மையும் உங்களை மேற்கொள்ளும். ஆமென். தேவன் சொல்கிறார், அந்த பழைய காலத்திலிருந்து இந்த புதிய கால சமய நிலைக்குள் உன்னை கொண்டு வருவதற்கு காரணம், ஒரு புதிய ஆரம்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்க போகிறேன். Look at your neighbor and say, I am having a new beginning. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. ஆமென். 2 பேரை தொட்டு சொல்லுங்க, புதிய ஆரம்பம் உண்டு. ஹல்லேலூயா. பின்பாக திரும்பி சொல்லுங்க, புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் புதிய ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்த போகிறார். ஆமென். 2 பேரை தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்த போகிறார், உண்டாக்க போகிறார், உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் விரும்புகிறாரோ, அவர் முதலாவது செய்கிற காரியம், உன்னுடைய லக்கிலிருந்து உங்களை பிரித்து விடக்கூடிய எல்லா காரியத்தை சாகடிப்பார். God had to kill all Noah's friends and family in order to separate him to his destiny. பழைய உலகத்தை முழுமையாய் தேவன் கொன்று போட்டார். எல்லாம் மௌனமாயிட்டீங்க பாருங்க. இந்த கொன்று போடுகிற காரியம் எல்லாம் நமக்கு முடியாது பாருங்க. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய லக்கிலிருந்து உங்களை பிரித்து விடக்கூடிய எல்லா பழைய காரியங்களை கொன்று விடுவார். உன்னுடைய பழைய லட்சியங்கள், லக்குகள், குறிக்கோள்கள் எல்லாவற்றையும் கொண்டு விடுவார். உறவுகளை கொண்டு விடுவார்.
அதுக்கு பாருங்க வெறும் 3 ஆமேனுங்க. ஆமன் சொன்ன சகோதரர்களே, நீங்கள் வாழ்க, என்னோடு இருக்கிறீங்க. ஓ காட், ஈஷாட்டா. பழைய காரியங்கள் யாவற்றையும் தேவன் கொன்று போட்டுருவார். ஏன்? அவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியாது. உங்களுடைய புதிய ஆரம்பத்திற்காக பழையவைகளை முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து விடுவார். ஆகவே நான் சொல்கிறேன், சில மக்கள் உங்களை விட்டு விடுவார்கள், அதற்கென்று ஆயத்தமாகுங்க. உட்காந்து பாராதீங்க. ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்க பிரதர், பாஸ்டர் திருப்பி வரணும் ஜெபம் பண்ணுங்க, முடியவே முடியாது. என்ன மோசமான பாஸ்டராக இருக்கிறார் பாருங்க. நான் அவ்வளவாய் நேசிக்கிறேன். இல்லைங்க, உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் இருக்கக்கூடாதுக்காக தான் கர்த்தர் அவரை பிரித்தேன். ஐயோ ஆனால் அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கட்டுக்காத. அவர் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ வருஷங்க வாழ்ந்துட்டீங்க. ஹலோ, என்னை வித்தியாசமாக பார்க்காதீங்க. நான் சொல்கிறது கரெக்ட். உங்களுக்கு அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது பிரதர், வாழ முடியாது சொல்ல முடியாது சிஸ்டர், ஏன்னா ஏற்கனவே வாழ்ந்துட்டேங்க. நட்புறவுகள் நல்லது தான், முக்கியமானது தான். ஆனால் சில நட்புறவுகள் உன்னுடைய லக்கிலிருந்து உங்களை தடை செய்யும் பொழுது கர்த்தர் அதை துண்டித்து விடுவார், அதிலிருந்து உங்களை பிரித்து விடுவார். ஹலோ, தூரத்திலிருந்து ஹலோ சொல்லலாம், ஆனால் நெருங்கி சேர முடியாது. இனி நெருக்கமான உறவுகளுக்கு நேரம் கிடையாது. ஏன்? கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவே மக்கள் உங்களை விட்டு போகும்போது சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை பார்க்கும்போது இவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை சமாளிக்க முடியாதபடினால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. ஆகவே தான் கர்த்தர் அவர்களை பிரித்து விட்டார். விளங்குதுங்களா? They cannot handle your future, it's so big. பாருங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கென்று தேவன் நியமித்த அந்த மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர்களால் கையாள முடியாதுங்க. ஆகவே தான் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை பிரிக்கிறார். வசனப்படாதீங்க. அவங்க போகும்போது அழாதீங்க. அவங்க போன பிறகு கதவை அடைச்சிட்டு நல்லா நடமாடி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஏனென்றால் அவர்கள் போனதுனால புதிய ஆரம்பத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க போறீங்க. அவங்க போனதுனால புதிய சாதனைகள் நீங்கள் படைக்க போறீங்க. புதிய இடங்களை நீங்கள் போக போறீர்கள். ஆவி ரீதியில் நீங்கள் புதிய இடங்களுக்குள் பிரவேசிக்க. You are breaking new ground. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய இடங்களுக்குள் போகக்கூடிய நேரம் இது. Break new ground, church. I want you to break new ground. உங்களோடு இருந்த சில மக்கள் உங்களை திடீரென்று வெறுப்பார்கள், அதற்கும் ஆயத்தமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் உன்னை காரணமின்றி வெறுப்பார்கள். நீங்க ஆச்சரியப்பட்டு, ஏன் என் மீது அவ்வளோ கோபமாக இருக்கிற, உனக்கு விரோதமாய் நான் என்ன செஞ்சுட்டு நீ இவ்வளோ கோபமாக இருக்கிற? கவனிங்க, அவங்க கோபப்படலை, இது கர்த்தருடைய செயல். It's not about them hating you. God is saying they cannot go with you. Hallelujah. கவனிங்க, அவங்களை குறித்தும் இந்த காரியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீங்க போகிற இடத்திற்கு அவங்க வர முடியாது. ஆகவே தான் உங்களை வெறுக்கிறார்கள். They cannot handle your level of success. உங்களுடைய வெற்றியின் லெவல் அவர்கள் கையாள முடியாதபடினால் கர்த்தர் சொல்கிறார், விட்டுவிடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்களை விட்டுவிடு. ஆமென். அவர்களை பார்த்து நன்றாக நீங்கள் குட் பை சொல்ல கற்றுக்கணும். ஏன் நன்றாக குட் பை சொல்லணும்? ஏனென்றால் தேவன் எனக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கும் போது என்னுடைய கடந்த காலத்தோடு, கடந்த உறவுகளோடு, கடந்த சம்பாஷணைகளோடு, கடந்த பேச்சுக்களோடு நான் கட்டுப்பட்டிருக்க மாட்டேன். உடைத்து வெளியே வருகிற இயேசுவின் நாமத்தில் I am breaking the old to enter the new. பழைய காரியங்களை உடைத்து புதிய காரியத்திற்குள் பிரவேசிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு ஏற்ற மனப்பான்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி I am not in the old world of mediocrity. I am stepping into a new world of excellence. சராசரியுள்ள பழைய உலகத்தினுடைய வாழ்க்கை விட்டு நேர்த்தியும் சிறப்பும்
தனித்தன்மை வாழ்ந்த புதிய உலகத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன். Hello, are you there, church? I am leaving the sea of mediocrity to step into the mountain top of excellence. சராசரி என்கின்ற கடலை விட்டு மறுரூபத்தினுடைய மலையினுடைய உச்சிக்கு நான் செல்ல போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை மறுரூபமாக்க போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார், நோவாவை பார்த்து, உன் பேழையை நீ கட்டு. அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்த்தர் அந்த பேழையை கட்டவில்லை. கர்த்தர் வடிவத்தை கொடுத்தாரு, அதனுடைய அளவுகளை கொடுத்தார். ஆனால் நோவா தான் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. You have to build your own instrument of separation. உங்களுடைய பிரிவினையின் சொந்த கருவியை நீங்கள் தான் கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாகவே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த புதிய உலகத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். God wants you to build your own ark. உங்களுடைய சொந்த பேழையை கட்டும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை ஒரு புதிய இடத்திற்குள் கொண்டு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறாரோ உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். என்ன சொல்வது தெரியுங்களா? உங்களுடைய பிரிவினையின் கருவியை நீங்கள் கட்டுங்கள். அவர் கட்ட மாட்டார். அவர் அந்த டிசைனை கொடுப்பார், வடிவத்தை கொடுப்பார், வரைபடத்தை கொடுப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார், அறிவுரைகளை கொடுப்பார், அளவுகளை கொடுப்பார். ஆனால் நீங்கள் தான் கட்ட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பேழையத்தை கட்டு, உன் பேழையை கட்டு. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, உன் பேழையை கட்டு. நீங்கள் தான் கட்டணுங்க. ஆமேன். எதற்காக அதை கட்ட வேண்டும்? ஏனென்றால் ஏன் அதை கட்ட வேண்டும்? அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எது வரக்கூடும், உங்களுடைய எதிர்காலத்திற்குள் எது பிரவேசிக்கக்கூடும், எது அரமணிக்கக்கூடும், மற்றவைகள் மீது எப்படி கதவை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Listen to me very carefully. You need to start shutting some doors in 2017. 2017 சில கதவுகளை நீங்கள் மூட வேண்டும். மீண்டுமாய் சொல்கிறேன், எல்லாரும் கவனிங்க. இந்த 2017 ஆண்டில் சில கதவுகளை நீங்கள் பூட்ட வேண்டும். I am shutting the door on fear. பயத்தின் மீது நான் கதவை அடைக்கிறேன். I am shutting the door on negativity. பிற்போக்கின் மீது கதவை நான் பூட்டுகிறேன். சந்தேகத்தின் மீது கதவை பூட்டுகிறேன். மதியனத்தின் மீது கதவை பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. குழப்பத்தின் மீது நான் கதவை பூட்டுகிறேன். Glory to God. ஹல்லேலூயா. உங்களை எதிர்த்து நிற்கிற இந்த அனைத்து காரியங்கள் மீது நீங்கள் கதவை அடைக்க வேண்டுமுங்க. It's time to shut the doors on negative people. பிற்போக்காய் பேசி உங்களுடைய வாழ்க்கை நோகடிக்கிற மக்கள் மீது கதவை அடைத்து விடுங்கள். அவர்கள் என்ன யோசிப்பார்கள்? கவலைப்படாதீங்க. அவங்க யோசிக்கிறது உங்களை ஒரு முடிவிடாது. அவங்க யோசிக்கிறதுனால அவங்க முடிவிடாது. நீங்க அவங்க என்ன சொன்னது யோசிக்கிறதுனால தான் முடி கொட்டும். அவங்க சொல்றதுனால உங்க முடி கொட்டாது. அவங்க சொன்னதே நீங்க தியானம் பண்ண கொட்டும். முடி கொட்டுற அளவுக்கு அவங்க மேல நான் அவ்வளோ பற்றுதலை வைக்க மாட்டேன். என் முடி எனக்கு முக்கியம். பிற்போக்கான மக்கள் மீது கதவை அடைத்து விடுங்கள். Are you ready for this? Shut the door on gossip. வீண் பேச்சின் மீது தயவு செய்து கதவை அடைத்து விடுங்கள். இது ரொம்ப பெரிய கதவு. இது ரொம்ப ரொம்ப பெரிய வாசல். இதை பூட்டலன்னு வச்சுக்கோங்க, நியூ கிரவுண்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது, நுகரவே முடியாது. பார்க்கறதுக்கு நுகரவே முடியாது. Gossip is a dangerous thing to carry into 2017. இவங்களை குறித்து பேசுவது, அவங்களை குறித்து பேசுவது. சில பேர் ஓயாமல் பேசின்னு இருப்பாங்க. சில மக்கள் விசுவாசிகள், நான் அவிசுவாசிகளை குறித்து பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியும். ஆனால் விசுவாசிகள் சில பேருக்கு அவ்வளோ சுவாரஸ்யம் மற்றவங்களை குறித்து பேசுவது. உங்களுடைய தனிமையின் கருவியாகிய பேழையை நீங்கள்
தீரணும். ஏனென்றால் தேவன் இந்த பாவ தொற்று நோய் உலகத்திலிருந்து உங்களை வேரோடு பிரிக்கிறார். Isolation, the ark is the isolation from the infection of sin in this world. Good God Almighty. The ark is the isolation from the infection of sin in this world. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தினுடைய தொற்று நோய் இலிருந்து விடுதலையாக்கக்கூடிய, உங்களை பிரித்து விடக்கூடிய, உங்களை தனித்து விடக்கூடிய அறை அந்த பேழை. சிஎம்சியில் ஐ வார்டு இருக்குங்க. ஐ வார்டு என்னன்னா ஐசோலேஷன் வார்டு. நான் சொல்கிறேன், கர்த்தரும் ஒரு ஐ வார்டு வச்சிருக்கிறாரு. அதற்கு பேழை என்று அழைத்திருக்கிறார். அந்த ஐ வார்டுங்க உங்களை எல்லா நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய சாதனை பெட்டிங்க. Good God Almighty. நோவா யோசித்திருக்கலாம், இந்த பேழையில் நான் தனிமையாக இருக்கிறேன், ஆனாலும் அதை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். நான் விரக்தி அடைந்திருக்கலாம், ஆனாலும் அந்த பேழை விட்டு நான் வெளியேற மாட்டேன். நான் வேதனைப்படுகிறேன், ஏனென்றால் இந்த மிருகங்களோடு நான் இருக்கிறேன். அவனுடைய நாற்றத்தை தாங்க முடியல, துர்நாற்றத்தை தாங்க முடியவில்லை, அவங்களுடைய கோஷ்டியை தாங்க முடியல, அவங்களை போடுற சத்தத்தை தாங்க முடியல. கவனிக்க வேண்டும். ஆனாலும் இந்த பேழையை விட்டு நான் வெளியே வர மாட்டேன். பேழை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? முதலாவது அர்த்தம் பேழை கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் இரண்டாவது அர்த்தம் பேழை சபையை குறிக்கிறது. அப்படி என்றால் பேழை சபை என்றால் அத்தனை மிருகங்கள் என்ன குறிக்கிறது? வித்தியாசமான வேறுபட்ட மக்கள் சபைகளுக்குள் இருக்கிறார்கள். உங்களை மிருகங்களும் நான் கூப்பிடலைங்க, வேறுபட்ட மக்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அமர்ந்திருக்கிற நீங்கள் 2 பேர், யாராவது 2 பேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரே சிந்தையுள்ளவர்கள் அல்ல. பக்கத்தில் தான் உட்கார்ந்து நிற்கிறீங்க, ஆனால் வெவ்வேறு சிந்தைகள் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. You are the only you in this church. இந்த தம்பியை போல இந்த சபையில் வேற ஆளே கிடையாது. இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வேற யாருக்கும் கிடையாது. பக்கத்தில் உட்காரலாம், நண்பர் என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த தம்பி இவருக்கு நெருக்கமான நண்பர், ஆனால் இவர் அவர் அல்ல. கமல் பாண்டியன் அல்ல, பாண்டியன் கமல் ஆக முடியாது. நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் பார்த்துருக்கிறேன் உலகத்தில், சீப் ஜெராக்ஸ். அதெல்லாம் ஐ ஆம் நாட் அ சீப் ஜெராக்ஸ், ஐ ஆம் அ யூனிக் ஒரிஜினல். ஜெராக்ஸ் காப்பி எவ்வளோங்க போடலாம்? இப்போலாம் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும்னா எவ்வளோங்க? இப்போ ₹1, ₹2. இதுலேயும் வேறு பாட்டா? 50 பைசா. அந்த காலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குங்களா? 50 பைசா இன்னும் இருக்குது. ஜெராக்ஸ் காப்பினா 50 காசு பாருங்க. 50 காசுலேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்கள் மற்றவர்களுடைய ஜெராக்ஸ் காப்பி அல்ல, தன்னிகரற்ற ஒரிஜினல். நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தன்னிகரற்ற ஒரிஜினல். இஃப் யூ வாண்ட் டு பி பிரேக் நியூ கிரவுண்ட், டோன்ட் பி சம்படி எல்சஸ் ஜெராக்ஸ். புதிய இடங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களைப் போல் வாழ ஆரம்பிக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்த காரியங்களை வைத்திருக்கிறார். You have to be a unique original to enjoy his unique blessings. I'm saying a lot of stuff. ஆகவே சபையில் அநேக மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தை பார்க்கிலும் சபையில் இருக்க நான் விரும்புகிறேன். ஏன் தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாமே கீழே போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசாபாசங்கள் மூழ்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. சபைக்குள் இருக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். The choice is yours. சாய்ஸ் உங்களுடையதுங்க. பேழையில் இருக்க போகிறீர்களா அல்லது மற்றவர்களோடு உலகத்தில் இருக்க போகிறீர்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாமே கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு சில நாட்களுக்குள், ஒரு சில மாதங்களுக்குள், ஒரு சில வருடங்களுக்குள் மூழ்கிவிடும். பேழைக்குள் இருக்கிறவர்கள் மட்டுமே மிதந்து கொண்டிருப்பார்கள். When everything else is going under, only you will be going above. மற்ற எல்லாமே கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் மட்டுமே மேல் நோக்கி போய் கொண்டிருப்பீர்கள். ஆமென். Glory to God.
Glory to God. ஆகவே எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை பிரிக்க நினைக்கிறாரோ தண்ணீரை பயன்படுத்துகிறார். காரணம், தண்ணீரானது பிரிவினையினுடைய குறியாய் இருக்கிறது. அவர் நோவாவை பார்த்து சொல்கிறார், நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள் போ என்று சொல்கிறார். ஏனென்றால் உங்களை உலகத்திலிருந்து நிரந்தரமாய் பிரித்து விட போகிறேன். கர்த்தர் உங்களை சில காரியத்திலிருந்து நிரந்தரமாய் பிரிக்கிறார். அதற்கென்று இடம் கொடுங்க. Give way to God's permanent separation from certain things. Don't resist the separation. அந்த பிரிவினையை எதிர்த்து நிற்காதீர்கள், அதை எதிர்க்காதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இடம் கொடுத்தால் உன்னை வித்தியாசமான உலகத்திற்குள் கொண்டு போய் விடுவேன். Hallelujah. We are going deeper. We are going deeper. நோவானவர் அந்த மோசமான நாட்டம் அடித்து கொண்டிருந்த அந்த மிருகங்களுடைய கூச்சலோடு அநேக மாதங்களாய் வாழ்ந்தார். எப்படித்தான் தாக்கு பிடிச்சார் எனக்கே தெரியல. ஆனால் நோவாவை கேட்டு பார்த்தால் அவர் சொல்லியிருக்கலாம், ஆமாம் இது நாட்டம் அடித்து கொண்டிருக்கிறது, ஆமாம் இது தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது, இரவும் பகலுமாய் பயங்கர கூச்சல் போட்டு நிற்கிறது, சத்தம் போட்டு நிற்கிறது. ஆனாலும் இந்த பேழைக்குள் இவர்களோடு உயிரோடு இருப்பதே நலம். உலகத்தில் மற்றவர்களோடு மாண்டு போவதை விட கர்த்தருடைய கோபாக்கனைக்கு ஆளாமல் இந்த பேழைக்குள் இந்த மிருகங்களோடு இந்த நாற்றத்தோடு ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். Some of you need to celebrate with a praise party just being alive. Amen. நான் சொல்கிறேன், அவ்வப்பொழுது every now and then you and I should have a praise party. அவ்வப்பொழுது துதியின் கொண்டாட்டத்தை நாம் ஏற்படுத்த வேண்டுங்க. கவனிங்க, அநேக மக்கள் அவர்கள் நினைக்கிற காரியம், ஒரு கிறிஸ்துவனாய் நாம் மாறிவிட்டால் எந்த புயல் நம்முடைய வாழ்க்கையை தாக்காது. வேதம் அப்படி வாக்கு பண்ணவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்களா? அந்த புயல் தாக்கும் போது நீங்கள் சரியான இடத்தில் இருப்பீர்களானால், அந்த வெள்ளம் அந்த ஜலம் மோதும் போது நீங்கள் சரியான இடத்தில் இருப்பீர்களானால், பிரச்சனைகள் உங்களை நாடி வரும்போது சரியான இடத்தில் இருப்பீர்களானால், கவனிங்க, நீங்கள் பிழைக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் செழிப்பீர்கள். Oh, I don't know how many of you are getting this kind of stuff inside. God help me preach this to you. கவனிங்க, சரியான இடத்தில் நீங்கள் இருக்கும்போது என்னதான் உங்களை தாக்கினாலும் நீங்கள் பிழைக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் செழிப்பீர்கள். கவனிங்க, உலகத்தில் மற்ற மக்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க, மற்ற மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நமக்கோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. I know you're looking at me funny, but keep looking at me at least. இது வரைக்கும் நான் கேட்டதில்லையே. பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், ஆசீர்வாதம் இருக்குது. இது என்ன புதுசா ஆசீர்வதிக்கப்பட்ட பிரச்சனை? இது வரைக்கும் உங்க வாயிலிருந்து நான் கேட்டதில்லை பாஸ், இன்னைக்கு கேட்டீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிரச்சனை தான் தெரியுங்களா? நீங்கள் அவ்வளவா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த புயல் உங்களை தாக்கும் போது முடிவில் அந்த புயலினால் செய்ய முடிகின்ற எல்லாம் என்ன தெரியுங்களா? உங்களை ஆசீர்வதித்து போகுது. Oh God, I lost you. Let me say it in English so it will be easy for you to understand. We are so blessed that even when the storm comes, it ends up blessing us. நாம் அவ்வளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த புயல் தாக்கு முடித்த பின்பு அதனுடைய முடிவு விளைவு என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம். நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த ஜலம் வந்தபோது அவனுக்கு அந்த ஜலத்தினால் செய்ய முடிந்தது என்ன தெரியுங்களா? அவரை உயர்த்தினது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். He will use your storms to elevate you. He will use your flood to promote you. Don't hate the flood, celebrate the flood. ஜலத்தை பார்த்து முறுமுறுக்காதீர்கள், ஜலத்தை பார்த்து கொண்டாடுங்கள். அடுத்த முறை புயல் உன்னுடைய வாழ்க்கை வரும்போது, என்ன பிரதர் பொல்லாத தேவன்,
என்று சொல்ல விடாதீர்கள். என்ன பிரதர் நீங்க இவ்வளோ பிரசங்கம் பண்ணீங்க, ஒன்று கூட நடக்கலையே, புயல் மேல புயல் தாக்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், புயல் வந்து தாக்கும் போது லீவை போட்டு எங்கேயாவது நீங்க கார் ஓட்டுனா காரை ரோட்ல நிக்க வச்சுட்டு கிட்ட இருக்கிற உங்களுடைய வீட்டில் ஓடி போய் கதவை அடைச்சிட்டு நடனம் ஆடுங்க. ஏன்? Whenever you see a problem, the problem is a sign of promotion. Good God Almighty, the problem is a sign of promotion. உங்களுடைய பிரச்சனை வாக்குத்தத்தத்தினுடைய அடையாளமா இருக்கிறது, பதவி உயர்வினுடைய அடையாளமா இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் புயல்கள் வரும்போது நான் சொல்கிறேன், அந்த புயலினால் செய்யக்கூடியது எல்லாம் என்ன தெரியுங்களா? உங்களை உயர்த்தும். ஒட்டாந்தரையில் இருந்த அவருடைய பேழையை அந்த வெள்ளம், அந்த ஜல்லம் அணு அணுவாய் அடி அடியாய் தூக்கி கொண்டு மலையுச்சின் மீது வைத்து விட்டது. Good God Almighty. Hallelujah. All that the flood can do to you is elevated to a new position. கவனிங்க, எத்தனையோ மலை உச்சிகள் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் குறிப்பான இந்த மலை உச்சிக்கு ஏன் கொண்டு போனார்? ஏனென்றால் அந்த காலத்தினுடைய உலகத்தில் மிக உயர்வான மலை எது தெரியுங்களா? அரரத் மலை. 17,500 அடி உயரம், 17,500 feet. 17,500 அடி உயர்வில் இருக்கிறது. அதனுடைய உச்சின் மீது அவரை அமர பண்ணினார். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எட்டாத உயரத்திற்கு உன்னை கொண்டு போக போகிறேன். ஆனால் நான் பயன்படுத்த போகிற வாகனம் ஜலம் தானே. Don't hate your storms, fall in love with it. உங்களுடைய புயல்களை பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுடைய புயல்களை பார்த்து அஞ்சாதீர்கள். உங்களுடைய புயல்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய புயல்களை பார்த்து ஏமாற்றம் அடையாதீர்கள். காரணம், அந்த புயலே உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வே. அந்த புயலே உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ரமோஷன் நிச்சயம். ரெண்டு பேரும் தொட்டு சொல்லுங்க, ப்ரமோஷன் நிச்சயம். என் வாழ்க்கையில் புயல்கள் இருக்குதுங்க. புத்தாண்டுக்குள் நான் பிரவேசித்த பிறகும் சில புயல்கள் இருக்கிறது. ஏன் தெரியவில்லை. ஒன்று போனால் இன்னொன்று வருது, ஒன்று போனால் இன்னொன்று வருது. சந்தோஷங்க. ஏனென்றால் ஒவ்வொரு புயல் வர வர உங்களை இன்னும் அதிகமான ஹைட்டுக்கு கொண்டு போகிறது. God is taking you to the highest heights. 2017 is the year of heights. உயர்வுகளின் ஆண்டாய் இருக்கிறது. ஆமென். Good God Almighty. Hallelujah. கவனிங்க, நீங்கள் எதன் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அதன் ஊடாய் நீங்கள் கடந்து போவதற்கு காரணம், தேவன் உங்களை பிரிக்கிறார். தேவன் உங்களுக்கு என்று ஒரு நியூ கிரவுண்டை வைத்திருக்கிறார். பிரேக்கிங் நியூ கிரவுண்ட். The reason you are going through what you are going through is because God is calling you to new ground. The reason the afflictions is in your life, the reason the setbacks, the reason the family fights is there, it's because God is taking you to higher ground. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. ஏன் பாஸ் என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை? காரணம், நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகப்படுகிறீர்கள். Noah was about to break new ground. அந்த புதிய இடத்திற்குள், அந்த புதிய ஆரம்பத்திற்குள் நோவா பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர் பிரிக்கப்பட்டார். அவர் பிரவேசிப்பதற்கு முன்பாக அந்த ஜலத்தின் ஊடாய் கடந்து போனார். அவர் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர் அந்த பேழையை கட்டினார். 4ஆம் வசனத்தை படித்து முடிப்போம். 4ஆம் வசனத்தை படிப்போம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஏன் இந்த இவ்வளோ நுட்பமான தகவல்கள்? 7ஆம் மாதம் 17ஆம் தேதி, அதெல்லாம் அவசியமா? மலையில் போய் உட்காந்துருச்சு போதும். Why is God stressing on dates? 7ஆம் மாதம் 17ஆம் நாள். 7 வேதத்தில் பார்சிக்கும் போது பூரணத்தை குறிக்கிறது, பரிபூரணத்தை, completion or perfection.
ஏழாம் மாதத்துல பரிபூர்ணமான நேரத்துல, பரிபூர்ணமான காலத்துல, பரிபூர்ணமான சலப்பொழுதுல 17ஆம் தேதி முற்றிலுமான வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. God is put to 2017 in such a way that everything is falling into place. God is rotating eternity. God is rotating eternity to facilitate 2017. Good God. Oh, I wish you're getting the words that are coming out of my mouth. தேவன் நித்தியத்தை பெருட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக? 2017 அவர் சொன்ன ஒவ்வொரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நித்தியத்தை தலைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நித்தியத்தை சுருட்டி கொண்டிருக்கிறார். He is rotating it to facilitate 2017 for you. கவனிக்க வேண்டும், இந்த 17ஆம் தேதி எதை குறிக்கிறது? 7ஆம் மாதத்தினுடைய 17ஆம் தேதி எதை குறிக்கிறது? 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் நோவாவினுடைய பேழை அரராத் மலையின் மீது தங்கினது. ஆனால் அதே நாள் 2004 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நாளில் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். The same 17th was the day Jesus rose from the dead. கல்லறையில் இருந்து தேவன் வெளியே வந்த நாள் 17ஆம் தேதி. ஏன் அது முக்கியம்? கவனிங்க, இந்த அரராத் மலையின் மீது, இதை சொல்லி முடிக்கலாம், இந்த அரராத் மலையின் மீது நோவாவுடைய பேர் இறங்கின பொழுது, தங்கின பொழுது, புதிய ஆரம்பத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த எல்லைக்குள் வந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நமக்கு ஆவிக்குரிய புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். Your new life only began at the resurrection, not at the crucifixion. உங்களுடைய புது வாழ்வு சிலுவையில் அல்ல, சிலுவை மரணத்தின் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலில் தான் நடைபெற்றது. Are you getting what I'm saying? அதே 17ஆம் தேதியில் எப்படி இவருக்கு விடுதலை கிடைச்சதோ, எப்படி ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் அவர் நடத்தப்பட்டாரோ, அதே போலவே கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலில் நாம் அனைவரும் எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் விடுதலை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் புதிய காரியங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இந்த 17ஆம் தேதி மட்டும் இல்லைங்க, எங்கே இறங்கினதுங்க? எங்கே போய் தங்கிட்டு? அரராத் மலையின் மேல். அரராத்தினுடைய அர்த்தம் என்ன? எத்தனையோ மலை உச்சிகள் இருந்தது. ஏன் குறிப்பாக தேவன் இந்த பேழை சுமந்து செல்லப்படும் பொழுது உயர்வுகளுக்கு போய் இருக்கிற மலையில், அதாவது அரராத் மலைக்கு மேலாக 15 கியூபிட்ஸ், அந்த மலைக்கு மேலாக தண்ணீர் 15 கியூபிட்டுக்கு மேலே இருந்ததுங்க. ஏன் இவ்வளோ தகவல்கள், ஏன் இவ்வளோ நுட்பமான டீட்டெயில்ஸ் கொடுக்குறார்? மலைக்கு மேலாக தண்ணீர் கொண்டு போய், ஆனால் சரியான இடத்திற்கு இந்த பேழையை நடத்தும்படியாக காற்று அன்றைக்கு ஊடப்பட்டது. It was the wind that blew that brought the mountain, brought the ark to the mountain. அந்த காற்றினால் சரியான இடத்திற்குள் அந்த பேழை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய காற்றினால் உங்களை சரியான இடத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்குள் காத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது ஊதி கொண்டிருக்கிறார். உங்கள் பேழையை சரியான இடத்திற்கு வந்து நிற்கும்படியாக ஊதி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியார் என் மேல் ஊதி கொண்டிருக்கிறார். என்னை அற்பமாய் எண்ணி விடாதே, ஆவியானவர் என்னை ஊதி கொண்டிருக்கிறார். என்னுடைய இடத்திற்கு என்னை கொண்டு வருவார். என்னுடைய அரராத்துக்கு என்னை கொண்டு வருகிறார். அரராத்துக்கு வந்து அந்த மலையின் மீது நின்ற பொழுது கர்த்தர் அந்த காற்றை பார்த்து சொன்னார், இனி தண்ணீரை இருக்கின்றார். Are you ready for this? அரராத்தினுடைய அர்த்தம் என்ன? The meaning of the word Ararat is the curse is reversed. The curse
is reversed. சாபம் மாற்றப்பட்டது, தலைகீழாக மாற்றப்பட்டது. அரராத்தினுடைய அர்த்தம் நீங்க கூகுள்ல போய் பார்த்துங்க, ஹீப்ரூல போய் பார்த்துக்குங்க, எங்க வேணா பார்த்துங்க. அரராத்தினுடைய அர்த்தம் சாபம் மாற்றப்பட்டது, சாபம் எதிர்மாறாய் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் when it says the curse is reversed, என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறேன் கவனிங்க. மற்றவர்களுக்கு எது சாபமாய் இருந்ததோ நோவாவும் அவருடைய குடும்பத்திற்கு அதே சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. அரராத், அரராத், அரராத் is whatever cursed them is the one that blessed you. அவர்களை எது சபித்ததோ அந்த ஜலம், தேவனுடைய கோபாக்கனை, எது அவர்களுக்கு சாபமாய் இருந்ததோ நோவாவுக்கு அது ஆசீர்வாதமாய் இருந்தது. எந்த ஜலம் அவங்களை அழித்து போட்டதோ அதே ஜலம் இவரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நம்முடைய சாபங்களை சுமந்து கொண்டு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய அரராத் சிலுவை. அன்றைக்கு அந்த இடத்துல வருகின்ற வரைக்கும் காற்றும் தண்ணீரும் அந்த பேழையை நகர்த்து கொண்டு வந்தது. ஆனால் எந்த நிமிஷத்தில் வரவேண்டிய இடத்திற்கு வந்த பிறகு காற்றும் தண்ணீரும் வற்ற ஆரம்பித்தது, குறைந்து போக ஆரம்பித்தது. கவனிங்க, சாபத்தின் தண்ணீர்கள் அது வரைக்கும் அந்த மலைக்கு மேலாக இருந்தது. எப்பொழுது அந்த அரராத்தினுடைய உச்சிக்கு மேலாக வந்து மிதந்து கொண்டிருக்கிறதோ அந்த நிமிஷத்தில் தேவன் அந்த தண்ணீரை பார்த்து நீ குறைந்து போய் என்று சொல்லி அது குறைந்து போக ஆரம்பித்த உடனே அது கரெக்டாக எங்கே வந்து நின்றது? சாபம் மாற்றப்பட்டது என்கின்ற இடத்திற்கு. கர்த்தர் சொல்கிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையில் பரம்பரை சாபம், குடும்ப சாபம், தாத்தா சாபம், பாட்டி சாபம், உப்பாட்டன் சாபம், பப்பாட்டன் சாபம், இந்த சாபம் அந்த சாபம், முப்பாட்டனுடைய சாபமும் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய அரராத்துக்கு நான் வந்து விட்டேன். இனி பரம்பரை சாபம் கிடையாது. ஓ கமான் பிரதர், என் தாத்தா சக்கர வியாதினால் மரித்து போனார், எங்கள் பாட்டி சக்கர வியாதினால் மரித்து போனார், எங்கள் அப்பா சக்கர வியாதினால் மரித்து போனார், என் சித்தப்பா அவரும் சக்கர வியாதினால் மரித்து போனார், எங்கள் பெரியப்பா அவரும் சக்கர வியாதினால் மரித்து போனார், பெரியத்தை அவங்களும் மரித்து போனாங்க. டாக்டர் சொல்கிறார், நீங்கள் பார்டரில் இருக்கிறீங்க, ஆகவே எனக்கும் தெரியுது, நானும் 42 வயசில் போவேன், போயிட்டு வாங்க. நோ 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 சாபம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாபம் மாற்றப்பட்டிருக்கிறது. Come on, come on. I want you to high five two people and say them the curse is broken. The curse is reversed. High five two people. High five two people and say the curse is reversed. High five two people and tell them the curse is reversed. The curse is reversed. சாபம் மாற்றப்பட்டது. சாபம் தலைகீழாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு சாபம், எனக்கு ஆசீர்வாதம். எதெல்லாம் உலகத்திற்கு சாபமோ எனக்கு ஆசீர்வாதம். என்னுடைய அரராத்துக்கு நான் வந்து விட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் மலைக்கு நான் வந்து விட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு நான் வந்து I have come to the point of my blessing. இடமாட்டல அந்த குறிப்புக்குள்ளே வந்துட்டேங்க. ஓ ஆசீர்வாதத்தின் குறியில் இருக்கிறேன். I am in the mark of blessing. I am in the place of blessing. I am in the point of blessing. I can't lose my blessing. I cannot be cursed anymore. என்னை யாரும் சபிக்க முடியாது. சபிச்சாலும் அவங்க மேல தான் விழும் ஒழிய என்னை தொடாது. அவங்களுடைய சாபத்தினால் என் முடி கொட்டாது, வெள்ளையும் ஆகாது. You cannot make my hair fall, or you cannot make my hair white by your curses, because the curse is reversed. I am at my Ararat. எத்தனை பேர் உங்களுடைய அரராத்துக்கு வந்துட்டீங்கன்னு யோசிக்கிறீங்க? Come on. எத்தனை பேர் என்னுடைய அரராத்துக்கு வந்துட்டேன்? அப்போ சக்கரவியாதியை பார்த்து பாபாயின்னு சொல்லிடுங்க. இதய நோயை பார்த்து, எல்லா நோயை பார்த்து
குட் பை. என் தாத்தாவோடு உன் கதை முடிஞ்சிச்சு. நான் புதிய சகாப்தம், நான் புதிய தலைமுறை, நான் புதிய தலைமுறைங்க. ஹலோ, எத்தனை பேர் புதிய தலைமுறைங்க? I am a new generation. I am in the new generation. The new generation is having a new beginning, and the new beginning starts at Ararat. It starts at the place where the curse is reversed. எங்க ஆரம்பிக்கப்படுகிறது? எங்க சாபம் மாற்றப்படுகிறதோ, சாபம் எங்க தலைகீழாய் மாற்றப்படுகிறதோ, அந்த இடத்துல என்னுடைய புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. It's time to take new ground. புதிய இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது. It's time to break new ground. புதிய வழிகளை காண உதவும் நேரம் இது. புதிய இடத்தை காண உதவும் நேரம் இது. நீங்கள் மட்டுமல்லங்க, தேவன் உங்களுடைய எதிர்காலத்தில் அனுமதித்திருக்கிற மக்களையும் அந்த அரராத் மலைக்கு கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய பொறுப்பு. நிறைய பேருக்கு பிரசங்கித்தார், எல்லோருக்கும் பிரசங்கித்தார். ஆனால் அவருடைய குடும்பம் மட்டுமே ரட்சிக்கப்பட்டது. நீங்கள் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக பேழைக்குள் வந்து சேர்வார்கள். உன் தலைமுறையை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து யோசிக்காதீங்க. எவ்வளவு தூரம் போனாலும் பேழைக்குள் வந்து முடிவார்கள். Let's rise to our feet. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஐயா. எங்களோடு நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடி நமக்கு நன்றி. எங்களுடைய விசுவாசத்தை நீர் கிளறி விட்டீரையா, நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புதிய ஆரம்பத்திற்குள் பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ, புதிய இடத்திற்குள் ஆண்டவரே பிரவேசிக்க உதவி செய்யுங்கப்பா. புதிய சாதனைகளை படிக்க உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரை செய்திராத காரியங்களை செய்யட்டும் ஐயா. இந்த வருடம் அதற்கென்று நீர் வைத்திருக்கிறீரையா. நாங்கள் மௌனமா இருக்க மாட்டோம், அசதியா இருக்க மாட்டோம். ஓ ஹல்லேலூயா, அமைதியா இருக்க மாட்டோம் ஐயா. எழுந்து செயல்படுவோம் ஆண்டவரே. நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம், எழுந்து செயல்படுவோம். வாய்களை திறந்து நாங்கள் செயல்படுவோம். சுவிசேஷத்தை சொல்லுவோம். மக்களிடத்தில் எங்களுடைய சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் மக்களுக்கு பயப்பட மாட்டோம் ஐயா. நாங்கள் சொல்ல போகிறோம். எங்களுக்குள் கர்த்தாவே ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் சாபங்களை தலைகளை மாற்றமுடையால் உமக்கு நன்றி. எங்களுடைய அரராத்துக்கு நீர் கொண்டு வந்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஓ, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்தியும். அவர்களுடைய புயல்கள் ஆண்டவரை நீர் மாற்றும். அவர்களுடைய புயல்கள் கர்த்தாவே அவர்களை அடக்கி ஆளட்டும். அவர்களுடைய கொந்தளிக்கிற கடல்களை ஆண்டவரை அவர்கள் அமைதிப்படுத்தட்டும். அபிஷேகம் அவர்களுக்குள்ளே. நீர் செய்த கிரியைகள் தானும் செய்வான் என்று சொன்னீரே. நீர் ஆண்டவரை காற்றும் கடலையும் நீர் அதட்டினீர், அமைதி ஆயிற்றே. அதே காரியத்தை செய்யும்படியாக எங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவரே உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறீர்களப்பா. இயேசுவின் நாமத்தில் அதை பார்த்து பேசுகிறோம். புயல்களை அடங்கி போ, கொந்தளிக்கிற கடலே அடங்கி போ, அமைதியாய் இரு. என் லக்கை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன், என்னை தடை செய்யாதே. பிற்போக்கானவர்களுக்கு என்னுடைய கதவை நான் அடைத்து விடுகிறேன். பொய்க்கும் வீண் பேச்சுக்கும் குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் நான் கதவை மூடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அனுமதிக்கிற மக்கள் மட்டுமே என்னுடைய எதிர்காலத்திற்குள் வருவார்களப்பா. ஓ, எங்களை பிரித்து விடும், படையிலிருந்து பிரித்து விடும். உமக்கு ஒவ்வாத காரியத்திலிருந்து எங்களை பிடித்து விடும். உமக்கு பிடிக்காத காரியத்திலிருந்து எங்களை பிரித்து விடும் அப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து எங்களை பிரித்து விடும். எங்களை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பிரித்து விடும். உமக்காக நாங்கள் வாடுவோம், பேழையை கட்டுவோம். புயல்கள் ஊடாய் நாங்கள் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய புயல்கள் எங்களை அழிக்க முடியாது, எங்களை உயர்த்தும். சேர வேண்டிய லக்கை நோக்கி எங்களை நடத்தும். ஒவ்வொரு விசுவாசினுடைய தேவைகளை சந்தித்தும் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். வந்தவர்கள் யாவரும் கர்த்தாவே அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றவர்களாய் திரும்பி சகல துதி கன மகிமைக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லா மக்களும் ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா.